P6 கொடுங்கூர் லிமிட்டில் இருக்கக்கூடிய லிமிட்டில் நேற்று ஒரு பகீர் சம்பவம். ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடிய நபர் ஒரு பெண்மணியுடைய தகப்பனார் மீது, அதாவது ரஹீம் என்றவர் மீது கத்தி எடுத்து குத்திருக்காரு. இதனால் அவர் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதி பெற்றிருக்காரு. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இது சமூக ஆர்வலர் சசிகுமார். இப்போ நம்ம பார்க்க போகிறீங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும். சென்னையில் ஒரு ஆட்டோ டிரைவர் ஒரு பெண்ணோட அப்பா, அதாவது அந்த பெண் பைக்கில் வந்துட்டுருக்கப்போ ஒரு ஆட்டோக்காரங்க மேலே மோதிடுறாங்க. 2 பேரும் எப்படியோ ஆக்சிடெண்ட் ஆகிடுது. ஆக்சிடெண்ட் ஆனவுடனே ஒரு ஆட்டோக்காரர் பாருங்கள், நீங்கள் காணொலியில் கூட பாருங்கள், ஒரு ஆட்டோக்காரர் அந்த பெண்ணுக்கிட்ட இடித்தது இல்லாமல் தகராறு பண்ணுறாரு. அவர் போதையில் கஞ்சா அடிச்சிட்ருக்காரா இல்லை குடிச்சிட்ருக்காரா என்ன ஏதுன்னு தெரியல. பட் அந்த பெண்ணுக்கிட்ட எப்படி சொல்கிற, ஒரு அநாகரிகமாக ஒரு தேர்ட் லாங்குவேஜில் பயங்கரமாக பேசுகிறாரு. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு இஸ்லாமிய பெண்ணு. அவங்க ஐநாவரத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்கிறாங்க. இந்த சம்பவம் எங்கே நடக்குதுன்னா, P6 கொடுங்குயிர் காவல் நிலையத்தில் பக்கத்தில் லிமிட்டில் இருக்கக்கூடிய எம்ஆர் நகர் மார்க்கெட்டாண்ட, அதாவது மார்க்கெட்டு நியரஸ்ட்டாக P6 லிமிட்டில் நடக்குது. அதிகாலையில் 6 மணிக்கு அந்த அம்மா போயிட்டுருக்காங்க. இடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு லேடிஸ்லாம் எப்பயுமே ஓட்டுறப்போ கொஞ்சம் கீழே விழுந்தாங்கன்னா கொஞ்சம் ரொம்ப தடுமாறுவாங்க. ஒரு மனிதாபிமானமே இல்லாமல் ஒரு ஆட்டோக்காரு அந்த பொண்ணை திட்டினது இல்லாமல் அந்த பொண்ணை வசப்படுறாரு. ஒரு கால் ஹவராக வசப்பண்ணோடனே அந்த லேடி என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பா ரஹீம்ன்றவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க அப்பா ஃபோன் பண்ணோடனே அவங்க அப்பா வராரு. வந்தோடனே மீண்டும் அந்த ஆட்டோக்கார் கைகலப்பு ஏற்படுற அளவுக்கு 2 பேருக்கு வாக்குவாதம் ஆகுது. வாக்குவாதம் ஆனோடனே நெஞ்சை பதற வைக்கிற மாதிரி டக்குன்னு தன்னுடைய இடுப்பிலேருந்து கத்தி எடுத்து அவருடைய தொண்டையில் பலமாக தாக்குறாரு. தொண்டையில் தாக்குனோடனே அவர் நிலக்குலைஞ்சி போயிட்டு அவர் கீழே போலீஸை கூப்பிடுன்றாங்க. இப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, ஆல்ரெடி நம்ம சொன்னது தான், சென்னையில் ஒரு 50% ஆட்டோக்காரங்க தன்னுடைய வாழ்வியல் முறைகளுக்கோசம் நைட்டு கூட ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு, எப்படி சொல்கிறது, காலையில் எழுந்து தன்னுடைய குடும்பத்துக்கோசம் வாரத்தில் ஒரு நாள் ஸ்டாண்டில் பார்த்துட்டு குடும்பத்துக்கோசம் உழைக்கிறாங்க. அவங்கள நம்ம தப்பு சொல்லலை. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆட்டோ தான் அவங்களுக்கு 3 தரம். பசங்களெல்லாம் 2 டிகிரி 3 டிகிரி படிக்க வைக்கிற வரைக்கும் அவங்க பார்த்திங்கன்னா நிறைய பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு சில ஆட்டோக்காரங்க பார்த்திங்கன்னா 50% கஞ்சா அடிச்சுட்டு சவாரிக்கும் போகாமல் ஸ்டாண்டில் உட்காந்துட்டு இருப்பாங்க. 2வது பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, எப்பயுமே ஆட்டோவில் கஞ்சா அடிச்சிட்ருக்காங்க. நம்மளுக்கு ஒரு சம்பவம் நடக்கிறப்ப தான் ஒரு சம்பவத்தை பற்றி நம்ம பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம், குடிச்சிட்டு எப்படி வண்டி ஓட்டினா டிடி போடுறாங்களோ அதேமாதிரி கஞ்சா பழக்கம் இல்லை. ஃபுல் கஞ்சாவில் என்ன பண்ணுறாங்க தெரிய மாட்டேது. இந்த கஞ்சா மாத்திரை இதுவும் ஒரு விதமான ட்ரக்கு தான். இந்த ட்ரக்குக்கு சென்னை டிராஃபிக் போலீஸும் சரி, சென்னை கமிஷனர் உத்தரவு போடணும். இந்த மாதிரி கஞ்சா அடிச்சுட்டு இருந்தால் கூட டிடி தான் போடணும். ஃபுல் கஞ்சாவில் அவன் கஞ்சா அடிச்சுக்கிறான் சார், அதர் ட்ரக்குன்றதால விடுறாங்க. இப்போ இவருடைய தொண்டையில் ஒரு கொலை முயற்சி பண்ணியிருக்காங்க. இதில் அவருக்கு 4க்கும் மேற்பட்ட தையல் போட்டிருக்காங்க. சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் உடனே அவர் அட்மிட் பண்ணியிருக்காரு. இந்த அளவுக்கு ஒரு ஆட்டோக்காரு கத்தி எடுத்துகிட்டு ஆட்டோலேயே வச்சுன்னு ஓட்டுற அளவுக்கு சுதந்திரமாக இருக்கிறாரா? இவர் யார், என்ன ஏது, இவருடைய பின்புலம் என்ன, இது எல்லாமே காவல்துறை விசாரிக்கணும். ஏன்னா இன்னைய வரைக்கும் அவங்க காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. அப்போ என்னன்றாங்க, பாதிக்கப்பட்டவங்களே போலீஸ் நீங்கள் கம்முன்னு இருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், இவரும் தானே அடித்தார். ஆக்சுவலாக ஒரு பெத்த பொண்ணை ஒரு ஆட்டோக்கார் தேர்ட் லாங்குவேஜில் பேசுகிறாருன்னா எல்லா பக்கம் கோவம் வரும். அவர் தாக்கி கூட இருக்கலாம். அதுக்குன்னு கத்தி எடுத்து அடிக்கிற அளவுக்கு, அவர் உயிர் போகிற அளவுக்கு டப்புன்னு எடுத்து கொடுத்துறாங்க. அப்போ இந்த மாதிரி எத்தனை ஆட்டோக்காரங்க கத்தியோடு சுற்றிட்டு இருக்காங்கன்றது தெரியல. ஏன்னா நம்ம ஒரு சம்பவத்துக்கு பின்னாடி தான் பார்க்குறோம். இப்போ தொடர்ந்து இப்போ பார்த்திங்கன்னா பள்ளிகள்லாம் திறந்துடுச்சு. எனக்கு தெரிஞ்சு 100ல் 50% ஆட்டோக்காரங்களை நம்பி தான் குழந்தைங்கள விடுறாங்க. இப்போ இந்த மாதிரி டெய்லி காலையில் குழந்தைங்கள விடுறப்போ இந்த மாதிரி ஆட்டோக்காரங்களாம் எப்படி இருக்காங்க, ஒழுங்காக யூனிஃபார்ம் போட்டுட்டு வராங்களா, பேட்ஜ் போட்டு இருக்காங்களா, அந்த நம்பர் இருக்கா? குறிப்பிட்ட ஆட்டோக்காரங்களாம் குழந்தைங்கள இட்டுன்னு போகிறாங்க. இன்றைக்கி சிறுமிகள்லாம் பலாத்காரம் பெரிய அளவில் இருக்குது.
இந்த குழந்தைங்க எதனா ஒன்று பாதிக்கப்பட்ட உடனே நம்ம நடவடிக்கை எடுக்கிறதோட, இதுபோல் ஆட்டோ டிரைவருங்க கத்தியை வச்சுட்டு வண்டி ஓட்டுறாங்கன்னா, நாளைக்கு ஒரு குழந்தைக்கு கூட பாதிப்பு ஏற்படாதுன்றது என்ன நிச்சயன்றது தான் நம்மளுடைய சமூக பார்வையில் நம்ம பார்க்குறோம். என்னென்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோயம்பேடு கூட வச்சுக்கோங்க. கோயம்பேட்டில் ஒரு 1000 ஆட்டோ ஓடுது. சென்ட்ரலில் ஒரு 1200 ஆட்டோ ஓடுது. எக்மோரில் ஒரு 800 ஆட்டோ ஓடுது. இந்த மாதிரி சுற்று வட்டாரத்தில் நம்மளை சுற்றி இப்போ சென்னையிலே பார்த்தீங்கன்னா, ஒரு 80,000லேருந்து 1,00,000 வரைக்கும் ஆட்டோ ஓடுது. அந்த 1,00,000 ஆட்டோவில் அட்லீஸ்ட் ஒரு 20,000 10,000 பேர் இது போன்ற நபர்கள் இருக்கிறாங்க. இந்த நபர்களால் ஆட்டோ ஓட்டி தன்னுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய கண்ணியமான ஆட்டோ டிரைவர்களுக்கு உடைய பேர் கெட்ட பேராகுது. ஸோ நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஸ்டாண்டில் இந்த அதிக குடிப்பழக்கம் இருக்குது, இந்த மாதிரி கத்தி வச்சுட்டு சுற்றுறவங்க, இந்த மாதிரி ஹெச்எஸ் லிஸ்ட்டில் இருக்கிறவங்கலாம் இந்த தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்டோ ஸ்டாண்டு தொழிற்சங்கம் இருக்குங்களே, அந்த தொழிற்சங்கத்தில் இருக்க ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் ப்ரீவியஸ் அக்யூஸ்டெல்லாம் தயவுசெய்து ஆட்டோ ஸ்டாண்டில் சேர்க்காதீங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அக்யூஸ்டுங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டே தெரியல. ஏன்னா நான் காலையில் பார்ப்பேன் பெரம்பூர் பேக்ஸ் ரோட்லேருந்து சுமார் இந்த பட்டாளத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரோடு பெரம்பூர் டவுட்டன் ஸ்கூல் நிறைய இருக்க ஏரியா. நிறைய ஆட்டோக்காரங்க கஞ்சா அடிச்சிட்டு தான் சுற்றுறாங்க. அப்போ என்னென்னா, நம்ம ஒரு விஷயம் நடந்தவொடனே அதுக்கு சொல்யூஷன் தேடுறதோட, காவல்துறை வந்து சென்னையில் ஓரளவு நிறைய பள்ளிகள்லாம் இருக்குது. இந்த குழந்தைகள் வந்து பசங்களை வந்து நிறைய 50% பேரண்ட் வந்து ஆட்டோக்காரங்களை நம்பி தான் விட்றாங்க. இப்போ ஒரு ஆட்டோக்காரர் அங்கே சண்டை நடக்குது, வேறு யாருன்னா சப்போர்ட்டுக்கு வந்து கத்தி எடுத்துன்னு வந்தால் பரவாயில்ல. அவர் இடுப்புலேயே கத்தி வச்சுன்னு சுற்றி அந்த பொண்ணை இடித்தது ஒரு தப்பு. ஆக்சிடென்ட் கூட ஆயிருக்கலாம் எதார்த்தமாக. ஆனால் இவங்க 2 பேருக்கு வாய் தகராறு ஆகுது. ஒரு பெண்மணிக்கிட்ட எப்படி நடக்கணும் கூட தெரியல. 2 அந்த பெண்மணியை அவதூறான வார்த்தைகளால் திட்டுறாரு. 3 அவங்க அப்பா வந்தவொடனே மீண்டும் சண்டையை ஆரம்பித்து கத்தி எடுத்து கொலை முயற்சி பண்ணுறாரு. அப்போ கத்தி வச்சுட்டு இதுபோல் எத்தனை ஆட்டோக்காரங்க சுற்றுறாங்கன்றது தெரியல. ஒரு கோவத்தில் அவர் பண்ணியிருக்காருன்றது உண்மை. ஆனால் ஒரு பப்ளிக் சர்வீஸில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆயுதத்தை கையாண்டிங்கன்னு இந்த மாதிரி ஆட்டோவில் சுற்றுறதுன்றது மக்களுக்கு போதுமான பாதுகாப்பு கிடையாது. இதுபோல் எத்தனை பேர் இருக்காங்க. முறையாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா லுங்கி கட்டின்னு ஆட்டோ ஓட்டுறாங்க. முறையாக யூனிஃபார்ம் இல்லை. ஃபஸ்ட்டு இந்த கஞ்சா அடிச்சுட்டு குடிச்சிட்டு ஓட்டுறாங்க. இதெல்லாம் வந்து காவல்துறை எடுக்கணுன்ட்டு தான் நம்ம இந்த வீடியோலாம் வந்து அந்த வீடியோவை லைவாக போடுறோம். அவங்க சண்டை போடுற வீடியோவும் நீங்கள் காணொலியில் பார்ப்பீங்க. தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோ டிரைவருங்களுடைய செயல்பாடு, அதாவது பப்ளிக் சர்வீஸில் ஒரு மிக இருக்கும். இப்போ கூட ரேப்பிடோ வந்ததுக்கு நிறைய ஆட்டோ சொன்னாங்க, ஐயோ ரேப்பிடோ வருது, ஒரு பைக்கில் வந்து பொண்ணுங்க போகிறது பாதுகாப்பு இல்லை, இந்த மாதிரி ரேப்பிடோலாம் வந்து அலோவ் பண்ணக்கூடாதுன்னு போராட்டம்லாம் பண்ணிங்க. இப்போது ஒரு ஆட்டோவில் இடித்து ஒரு பெண்மணியை வந்து அவ்வளோ அவதூறாக பேசி அவங்களுக்கு சப்போர்ட் வந்த அவங்க அப்பாவையும் கொன்ன இந்த ஆட்டோ டிரைவருக்கு ஆட்டோ டிரைவர் தொழிலாளர் சங்கம்லாம் என்ன சொல்ல போகிறாங்க? குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சென்னையில் மட்டுமில்லை தமிழகம் முழுவதும் மதுரை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு, இந்த ஸ்டாண்டெல்லாம் எடுக்க சொல்லி, இந்த போர்டு கொடி கம்பம்லாம் ஆல்ரெடி எடுக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி உத்தரவு போட்டிருக்கப்போ அரசாங்கம் வந்து உங்களை வந்து அனுமதித்து நீங்கள் உங்களுடைய தொழிலை செய்யுங்கன்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் அதை செய்யாமல் சில ஆட்டோக்காரங்க இந்த மாதிரி பண்ணுறதால சென்னை மட்டுமில்லை தமிழகம் முழுவதும் நம்ம சொன்னாலும், சென்னையில் அதிக பள்ளி இருக்கக்கூடிய வேப்பேரி புருஷவாக்கம் சைட்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு சவாலாக இருக்குது. காலையில் நம்ம பார்க்க போனாலே காலையில் வந்து நிறைய பேர் குடிச்சிட்டு கஞ்சா அடிச்சுட்டு தான் ஓட்டிகிட்ருக்காங்க. அப்போ ஆட்டோக்காரங்க முறையாக வந்து காவல்துறை திருப்பி நம்ம சொல்ல வேண்டிய நிலைமை இருக்குது. அதேமாரி பார்த்திங்கன்னா ஆட்டோவில் குழந்தைங்கள வந்து ஒரு 20-25 குழந்தைங்கள ஏற்றிட்டு போகிறாங்க. அதை கட்டுப்படுத்தலை. ஆல்ரெடி நம்ம சொல்கிறப்பெல்லாம் வந்து அப்போ பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் பார்க்க மாட்டாங்க. அப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு 20-25 குழந்தை ஆட்டோவில் போய் விபத்து ஆனவுடனே உடனே அது நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்புறம் நம்ம கேட்டால் வச்சுக்க, சார் என்ன பண்ணுறது சார், ஒன்றையும் பண்ண முடியல. கேட்டால் ஒரு 10 ஆட்டோக்காரங்க வந்து ஸ்டேஷனாண்ட மறியல் பண்ணிடுறாங்கன்றாங்க. அப்படி மறியல் பண்ணால் கூட காவல் நிலையத்தில் அந்த பாட்ஷா வண்டி சொல்லுவாங்க, டெம்போ ட்ராவலு, ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் சுமார் ஒரு 10 பேர் 15 பேர் ரிமாண்ட் பண்ணுறாங்க. அப்படி சொன்னால் கூட, பொதுவான ஒரு அக்யூஸ்டுங்களை ரிமாண்ட் பண்ணுறாங்கன்னா கூட காவல் நிலையத்தில் அந்த வாகனம் என்பதே இல்லைன்றாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்னும். ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த பாட்ஷா வண்டி சொல்லுவாங்க, நிறைய காவல் நிலையத்தில், அதாவது இப்போ நம்ம கமிஷனர் ஆஃபீஸ் லிமிட்டில் இருக்கிற வெப்பேரியில் கூட பார்த்துக்கோங்க, பழைய வண்டி தான் இருக்கும். இன்னும் சில காவல் நிலையத்தில் அந்த பழைய வண்டி கூட இல்லை. வண்டிங்கெல்லாம் வந்து ஒரு 10க்கும் மேற்பட்ட அக்யூஸ்டை
நம்ம ரிமாண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட காவல் நிலையத்தில் அந்த வண்டி பெரிய வெஹிக்கிளே இல்லை. சில அக்யூஸ்டிங்கிட்ட காசு வாங்கி ஆட்டோவில் போகிறாங்க, இல்லைன்னா வந்து ரேப்பிடோ புக் பண்ணி ஃபாஸ்டாக் புக் பண்ணிவிட்டு போகிறாங்க. ஸோ போதுமான வாகனமும் இல்லை, எங்ககிட்ட ஸ்ட்ரென்த்தும் இல்லை அப்படின்றாங்க. காவல் நிலையத்தில் ஏற்படுற பற்றாக்குறைக்கு நாங்கள் இதெல்லாம் பார்க்க முடியாது. காலையில் ஸ்கூல் நேரத்தில் வந்து போக்குவரத்தை கட்டுப்படுறதுக்கு ஒரு 6-7 போலீஸ் போயிட்டாங்களே, ஸ்டேஷனில் ஆள் இருக்க மாட்டுறாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது சார். அதே நேரத்தில் வீக்லி வந்து ஒரு 10 டிடி கேட்குறாங்க. அந்த டிடியை வந்து நாங்கள் போடணும்னா அதுக்கும் இருக்காது. ஸோ காவல்துறைகளுக்கு வேறு மாதிரி அழுத்தம் வர்றதால இந்த மாதிரி கான்செப்டில் அவங்களால வெஹிக்கிள் செக் பண்ண முடியல, முறையாக வந்து இந்த ஆட்டோமேன்களை செக் பண்ண முடியல. சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எங்களால் கண்காணிக்க முடியல. வேலை ட்ரெஷரு, ஆள் குறையாக இருக்கிறதால 2 ஷிஃப்ட்டு எக்ஸ்ட்ரா பார்க்குறோம். எங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களையும் நாங்கள் பார்க்க முடியலன்ட்டு பல காவல்துறை அதிகாரிகள் கண்ணீர் சிந்துறாங்க. அப்போ என்னென்னா, காவல்துறையில் இருக்க பற்றாக்குறையை தீர்க்கணுன்றது தான் இங்கே முதல்ல. குற்றம் சம்பவம் நிறைய நடக்கிறதுக்கு காரணம் காவல்துறையில் வந்து இப்போ போதுமான ஆட்கள் இல்லை. அப்படி ஆட்களை போட்டால் தான் சுற்றி நடக்கிற அஃபென்ஸ் குற்ற செயல்கள் எல்லாமே நம்ம தட்டி கேட்க முடியும், சர்ச் பண்ண முடியும். இப்போ வந்து இது போல் ஆட்டோக்காரங்க எத்தனை பேர் கத்தி வச்சிட்ருக்காங்க, எத்தனை பேர் இந்த மாதிரி கஞ்சா ஓட்டிட்டு ஆட்டோ ஓட்டினா ஆட்டோவை சீஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து முறையாக நீதிமன்றத்தில் கொடுக்கணும். ப்ராப்பர்ட்டி ரெக்கவரி பண்ணி போட்டு எடுத்துக்கிட்டோம். அப்போ தான் அந்த ஆட்டோக்காரங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு சில ஆட்டோக்காரங்க தான், ஒரு சில பேர் உண்மையிலே வந்து நான் சொன்ன மாதிரி தான் இந்த தொழிலை நம்பி அவங்களுடைய எதிர்காலத்தை நம்பி இருக்கிறதால அவங்கள போல் ஆளுங்களுக்கு இவங்கள போல் ஆள் கெட்ட பேர் ஆகுது. அதனால் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு, அதாவது ரஹீம் அவருடைய குடும்பத்துக்கும் அந்த பெண்மணிக்கும் முறையான வந்து முதல் குற்றப்பத்திரிக்கை எதிர் போடணும். ஆனால் காவல்துறை மிரட்டியிருக்காங்க. உங்கள் அப்பா வந்து அவர்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. நாங்கள் சண்டை போட்டிருந்தாலும் அவர் மேலே போத்த பார்ட்டி மேலே எஃப்ஐஆர் போடக்கூடாது. ஏன்னா இந்த பொண்ணை இடித்து அவதூறாக பேசி அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து வண்டியில் இருக்க கத்தி எடுத்து குத்துறாருன்னா ஆட்டோக்காரங்க மேலே தான் தப்பு, அந்த ஆட்டோக்காரர் மேலே. அதனால் காவல்துறை வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய உதவி செய்யணும், அவங்கள வந்து மிரட்டக்கூடாது. அந்த லேடிஸு மேலே அவங்க அப்பா மேலேயும் வழக்கு எதுவும் பதிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு நன்றி சொல்லி முடிச்சுக்கிறேன். வணக்கம். Meriba Paneer Soda. I trust Meriba.